வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி கேரட்டை வச்சு கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் வந்து முக்கால் வந்தது கேரட்டு. அப்புறம் ஒரு கப், இந்த கிண்ணத்துலேயே ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் எடுத்திருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் நெய்யை ஊற்றிட்டு பாருங்கள், நெய் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது முந்திரி பாதாம் ரெண்டும் போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இதை நல்லா கலர் மாறுற அளவு வறுத்துட்டு இந்த கேரட்டையும் எடுத்து அதில் வதக்கிடணும். வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெய்லேயே வதக்கிட்டேன் கேரட்டை. இப்போ வந்து அந்த கப் அளவு காமிச்சு இல்லைங்களா, அதில் வந்து 1.5 கப் அளவு பால் ஊற்றுறேன். பால்லேயே கொஞ்சம் கேரட்டு வேகட்டும். பாருங்க, 1.5 கப் அளவு பால், 1/2 கப் அளவு தண்ணி. நல்லா இது கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இது நல்லா கொதித்த உடனே இந்த ரவையை போடணும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். உங்களுக்கு ரவை போடும்போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த கேரட் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ரவையை போடணும். பாருங்கள், ரவையை போட்டுட்டு கேஸில் ஸ்லோவில் வச்சுட்டு இதை கலரிட்டு மூடிடணும். ரவை வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இதை பாருங்க, இங்கே பாருங்கள், மூடி வச்சிடணும். ரவை வெந்த உடனே இதில் ஒரு கப் அளவு சர்க்கரையை கொட்டிடணும். கொட்டிட்டு கிளறிடணும். கொட்டிட்டு கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கேரட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுடுங்க. இன்னொரு டிஷ்ஷோடு நம்ம சந்திப்போம். பாய், தேங்க்யூ.